அனைவருக்கும் வியாழக்கிழமை காலை வணக்கம். நம்ம ஒன்று நினச்சா கடவுள் நினைப்பாருன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வீக்கா சரியாக சாமி கும்பலையா, அதனால இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். வீடை பெருக்கி தொடக்கிறது, குப்பை போடுறது, பெட்ஷீட்லாம் துவச்சி போடுறது எல்லாம் முடிஞ்சிச்சு. சரி ஈவினிங்காக விளக்கு கழுவலாம் அப்படின்னு வச்சுருந்தேன்னா கடைசியில் ரெண்டாநாத்தனார் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்களா ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில். ஆஃப்டர்நூனாக ஃபோன் வந்தது, அங்கே கிளம்பி போயிட்டேன். வீட்டுக்கு வர மணி 8:45 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்கள் விளக்கு கழுவுறதுன்னு எடுத்து வச்சிட்டேன். நாளைக்கு கதை நாளைக்கு பார்க்கலான்ட்டு. இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து கோதுமை தோசை, நேற்று வச்ச காராமணி குழம்பு சூடு பண்ணி வச்சு சாப்பிட்டாச்சு. காலை டிஃபன். மதியானத்துக்கு வந்து சாப்பாடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாலெல்லாம் இருந்ததா, பேக்கெட் பால் அப்புறம் பசுமாட்டு பால்லாம் இருந்தது, அதெல்லாம் ஒன்றா ஊற்றி காய்ச்சி கட்டி தயிர் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் அப்பளம் பொரிச்சிருக்கேன். ஸ்பெஷல் வந்து குருமா குழம்பு தான் வச்சுருக்கேன். வெஜிடபிள் குருமா குழம்பு தான் வச்சேன். ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்த குருமா குழம்பு. அப்புறம் மாமனார் தவசத்துக்கு உடச்ச தேங்காய்லாம் இருந்தது. சரி காயெல்லாம் போட்டு குருமா வச்சிடலாம்னு சொல்லிட்டு குருமா குழம்பு வச்சிட்டேன். இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அது உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் நாயகி. பை.